நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். குரு பார்க்க கோடி பலன். குரு பார்வை பட்டு விட்டதா? ஜாதகத்தில் குரு பலம் வந்துருச்சா? அது இல்லாமல் குருவுடைய திசையோ, குருவுடைய அந்தரமோ, குருவுடைய நட்சத்திரக்காரங்க, குருவுடைய பாதிப்பு இருக்கிறவங்க அனைவரும் என்ன செய்யலாங்கிறத பற்றி இந்த ஜாதகத்தில், இந்த குருவுடைய அமைப்பை பற்றி இந்த இதில் பேசலாம், பார்க்கலாம். குரு என்பது நமது உடலில் எதை குறிக்கும்? குரு பகவான் நமது உடலில் இருக்கக்கூடிய உச்சாந்தலில் இருக்கக்கூடிய நமது பிரெயின், மூளையை தான் குறிக்கும். கழுத்துக்கு மேலே தான் எல்லாம் நவகிரகங்களும் கழுத்துக்கு மேலே தான் இருக்குதுங்க. கழுத்துக்கு கீழே வெறும் சாக்கடை தான். ஸோ அப்போ குருவோடைய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்குறதுக்குலாம் நிறையா உங்களுக்கு அதில் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது பிரகாரம் போகுமா வாழ்க்கைனா? கண்டிப்பாக போகும். ஆனால் அதுக்கு மேலே சில விஷயங்கள் நம்ம சிந்தனையை பொறுத்திருக்கு. நமது எண்ணங்கள், நமது சிந்தனை ஓட்டம், நல்லது நினைக்கிறோம், கெடுதலாக நினைக்கிறோம், இதெல்லாமே எப்படி வரும்? நம்மளுக்கு தேடி வரும். எதுவுமே நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சில நல்லதும் சரி, கெடுதலும் சரி, நம்மளை தேடி ஓடி வரும். அதுதான் என்னது? குருவுடைய அமைப்பு. அப்போ குரு பார்க்கக்கூடிய பலன் என்ன? குருவை நீ போய் பார்க்கணும். குரு வந்து உன்னை பார்க்க மாட்டார். குரு நீ பார்த்தா உனக்கு கோடி பலன் கிடைக்கும். அப்போ அறிவு வேலை செய்யும். அறிவு மந்தமாக இருந்தாலும் அறிவுடைய என்ன சொல்கிறது, தன்மை விருத்தியாகும். அப்போது குருவுடைய பார்வை பட்டால் அது எப்படி படுறது சாமி? அதுக்கு என்ன பண்ணலாம்? குருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை அல்லது தினமும் நமக்கு குருவுடைய அந்த நேரம், குரு ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த குரு ஹோரையில் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டக்கடலை, அதாவது இந்த கொத்துக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து என்ன பண்ணலாம்? சுண்டலாக சாப்பிட்லாம், இல்லை பச்சையாக நம்ம சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்போது எல்லாத்துக்கும் மேலே இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய குருவுடைய சக்தி வாய்ந்த ஸ்தலமான சுவாமிமலை, திருச்செந்தூர் அல்லது திருஆலங்குடி போன்ற ஸ்தலங்களுக்கும் நாம் என்ன பண்ணலாம்? போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்போது மஞ்சள் நிறம் வந்து குருவை சார்ந்தது. ஸோ அந்த மஞ்சள் நிறத்தை நாம் என்ன பண்ணலாம்? அதிகமாக உடுத்தலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? மஞ்சள் நிற ஆடையை நாம் யாருக்காவது தானமாக அளிக்கலாம். அதுவும் இல்லையா, இறைவனுக்கு மஞ்சள் நிறத்திலே அலங்காரம் செய்து பார்க்கலாம். அதாவது சந்தனத்தை நாம் என்ன பண்ணலாம்? சந்தனத்தை நாம் அபிஷேகம் பண்ணலாம், இந்த சந்தன காப்பு போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அப்போது குருவுடைய அமைப்பு உங்களுக்கு என்னாகும்? நிரந்தரமாக உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி, அதாவது நல்ல சக்தியை கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் பிராமணர்களுக்கு, அதாவது முதிய வயதான பிராமணர்களுக்கோ அல்லது வயதான மனிதர்களுக்கோ என்ன பண்ணலாம்? உங்களால் ஆன தானத்தை நீங்கள் செய்யலாம். அப்போது குருவுடைய அமைப்பு உங்கள் கூடயே வரும். அப்போது குரு நன்றாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வருமானம் மற்றும் உங்களுடைய மரியாதை எல்லாமே மேலே மேலே சிறப்பாக இருக்கும். அப்போது எல்லா சக்தியும் எங்கே அடக்கம்? குருவுக்கு அடக்கம். ஸோ அந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய சில இன்னல்களை களைவதற்காக நாம் என்ன செய்யணும்? பிரம்மாவை வழிபாடு பண்ணணும். என்ன சாமி, பிரம்மா கோயிலில் எங்கே போய் வழிபாடு பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இருக்குது. திருப்பட்டூர், திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல என்னது, அந்த பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்குது. பிரம்மபுரீஸ்வரர்னு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலில் என்ன இருக்குது? திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்குன்னு தனி ஒரு சந்நிதி இருக்குது. அந்த பிரம்மா சந்நிதியில் மஞ்சள்
பொடியை வாங்கி கொடுத்து மஞ்சள் அபிஷேகம் பண்ணலாம், இல்லை மஞ்சள் காப்பு போடலாம். ஸோ மஞ்சளுடைய அலங்காரம் பிரம்மாவை மகிழ்விக்கும். ஸோ பிரம்மா தான் என்ன, ஆதிகுரு. இப்போது அவர் தான் பார்த்திங்கன்னா எல்லா அந்த நவகிரகத்தில் தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவடிக்கெல்லாம் ஹெட்டு பிரம்மா தான். ஸோ அந்த பிரம்மாவை நாம் வழிபாடு செய்தாலோ அல்லது வாழ்க்கையிலே மகான்கள் சில சித்தர்களை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு வியாழக்கிழமையில் காலை நேரங்களிலே நாம் உணவு அருந்தாமல், அதாவது என்ன சொல்கிறது, விரதமாக இருந்து அதை நாம் வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தோமானால் நமக்கு அந்த குருவுடைய அமைப்புகள் சரியாகி நம்முடைய வாழ்க்கையில், அதாவது என்ன சொல்லணும், குடும்ப நிலைகள் மேலோங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மேலே வரும். குடும்பம் என்ன, மெயினாக கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகளுக்கு பலம், எல்லாத்துக்கும் மேலே என்னது, நமக்கு செல்வங்கள் செழிப்பு எல்லாமே கிடைக்கும். ஆகவே குருவின் அமைப்பு நாம் எப்படி இருக்குதோ இல்லையோ, நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது என்னாகும், கண்டிப்பாக குருவால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் பெருகும். குருவே நிச்சயமான பரவாயில்ல, குரு உங்களுக்கு நல்ல பொசிஷன் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுவாங்க சிலவங்க, குரு திசையெல்லாம் வந்தேன்னா, குரு நல்ல இடத்துல இல்லைன்னா, குரு நிச்சயமாக இருந்தாலோ அல்லது பங்கப்பட்டிருந்தாலோ பிச்சை எடுத்துடணும் சாமிம்பாங்க. உண்மை தான். ஸோ அப்போ குரு தசைக்கு நம்ம என்ன பண்ணலாம், மெயினாக அந்த மாதிரி உள்ள ஜாதகர்கள் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள். வருடம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் திருப்பட்டூர் செல்லுங்கள். திருப்பட்டூர் போய் பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள். பிரம்மா நினச்சா உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியும். அதே சொல்லுவாங்க, தலையெழுத்தை மாற்றும் பிரம்மான்னு தான் அங்கே போர்டிலே வச்சுருப்பாங்க. ஏன்னா எழுதின எழுத்தை எழுதினவன் தான் மாற்ற முடியும். ஏன் கடவுளால் மாற்ற முடியாது. ஆகவே நீங்கள் அந்த குருதசை அதில் உண்மையிலே உங்களுக்கெல்லாம் அது ஒரு அதிர்ஷ்டம் வைங்க. குரு நீச்சம் மாறுறது, ஐயோ பரவாயில்ல, நம்ம அப்போ குருவுடைய நேர்பார்வையில் இருப்போம். குரு கொடுக்கக்கூடிய இன்னல்களை தாங்க முடியாமல் ஓடி போய் பிரம்மாட்ட விழுவோம். பிரம்மா பார்த்து உன் தலையை எழுத்த மாற்றிடுவார். உண்மைப்பா, இது நடந்துட்டுருக்கு நிறையா. இது நிதர்சன உண்மை, இல்லை எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வந்தானா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட மாட்டார். உனக்கு அள்ளி கொடுத்தா கூட நீ அதை தக்க வச்சுக்கணும்ல. வருடம் ஒரு முறை நீ பிறந்த திதி என்றோ, நீ பிறந்த நட்சத்திரம் வருமென்றோ, அல்லது உன் திருமண நாட்களிலோ ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, டைரி எழுதி வச்சுக்கோ. ரெகுலராக வருஷம் போயிட்டேன்னா அப்பப்போ அவர் என்ன பண்ணுவார், உன் தலையெழுத்தை தேவைப்படும் போது அப்படி க்ளீன் பண்ணிடுவார். கொஞ்சம் கிராஸாக இருக்குது, ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரியா? எல்லாமே இந்த பஞ்சபூதத்துக்கு அடக்கம் தான். கிளைமேட்டிக் கண்டிஷனில் எல்லாமே மாறிடும், எழுத்துக்கள் கூட மாறும். சரியா? மெய் பொய்யாகிறதுக்கு ரொம்ப நேரம், பொய் மெய்யாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆகவே நான் சொன்ன மாதிரி வருடம் ஒரு முறை சென்று அங்கே இருக்கிற பிரம்மாவை பார்த்து உன் தலையெழுத்தை கரெக்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதுதான் குருவுடைய பலன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.